நான் சொல்றேனுங்க, வேகம் படத்தை வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து நல்லா இல்லைன்ட்டாரு, கழுவி ஊத்திட்டாரு. 3 நாள் ஆச்சுங்க அவர் ஃபோன் எடுக்கிறதுக்கு. நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். 3 நாள் பெப்சிமாவுக்கு ட்ரை பண்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வெயிட்டிங். அப்போ வெயிட்டிங் கிடையாது. அப்போ இப்பதான் வெயிட்டிங்க. அப்போ வெயிட்டிங்கும் கிடையாது. பிசி. கடைசியா நான் ஃபோன் எடுத்தோன்னா கிட்ட வார்த்தையே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பதறிட்டாங்க. அப்படி ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுல்ல. நீங்க என்னடானா, நீங்க போய் வெங்கட் பிரபு ட்வீட்டி கீழே போயிட்டு கமெண்ட் போடுறதும், கோட்வீட் போட்டு அவரை திட்டுறதும், யாரை திட்டுறீங்க? உங்க டைரக்டர் திட்டுறீங்க, அவ்வளவுதானே. அதுவே என்ன பரவாயில்ல கார்த்தி. எதிர்பார்க்கறீங்க அதுல? என்ன இளையராஜாவை எதிர்பார்க்கறீங்க கோட் அதுல? பண்ணி இளையராஜாவை திட்டினுக்கிறானுங்கோ. இது என்ன இது இதுல சிறுபுலத்தனமா வந்து இருக்கு. 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது வந்து ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியாவும் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இந்த திட்டவன் எல்லாம் நான் சொல்லல. என்ன அதாவது level of maturity சொல்றேன் இந்த level இல்லங்க, of நீங்க maturity எல்லாம் கிடையாது. சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரை போய் நீ திட்டு போன் எடுக்க கூடாத மாதிரி பண்ணணும், எவனாவது எதிரா பேசிட்டான்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான அப்ரோச் கிடையாது. என்ன அந்த விஷயத்துல வந்து விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்காங்கன்றதுதான் பாக்கணும். அதே மாதிரி எதுக்காக ஹரிஷ் நான் சொல்றேன், இது லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது. மெச்சூரிட்டி இல்லாத விஷயம் நான் சொல்றேன். இல்ல ஐயோ சாமி, ஒரு நிமிஷம் கேளுங்க. லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாதுங்க. மெச்சூரிட்டி இல்லாத விஷயம். இப்ப தோழர் ஆதி இருக்காரு, அவர் ரஞ்சித் ஃபேனு. நாளைக்கு வந்து ரஞ்சித் படம் சுமாரா இருந்தா கூட அவர் வந்தாரா, ஆமா ஓகே ரஞ்சித் அவர் நினைச்ச படம் எடுத்துட்டு இருக்காரு, உனக்கு பிடிக்கலன்னு போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதாங்க இருக்கணும். அதுதாங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. அதுதான் சொல்றேன். நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கும் போது கூட அரசியல் இது பேச விரும்பல, இந்த ஒரு பாயிண்ட். அப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை கேட்டுதாங்க ஓகே அடுத்துன்னு போயிட்டே இருப்பேன், கடந்து போனோம். ஆனா நான் திட்ட மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ண, நீங்களே திட்டுறீங்க. நீங்களே வெங்கட் பிரபு திட்டுறீங்க, யோனை திட்டுறீங்க, அந்த படத்தை திட்டுறீங்க, எல்லாத்தையும் வந்திருக்கீங்க. கேட்டா என்ன ப்ரோ, திட்டினாதான் ப்ரோ ஓகே. ஏன்டா கூட சேர்ந்து இல்லைங்க, எல்லாரும் திட்டத்துக்கு ரெடியா இருக்க முன்னாடியே முண்டடிச்சிட்டு போய் முதல்ல திட்டுறீங்களே ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ நார்மலைஸ் பண்றீங்க? ஒரு நல்லா இல்லைன்ற விஷயத்து நல்லா இல்லைன்னு ஒரு ஃபேன் சொல்றானா அது ஏன் தப்புன்னு சொல்றீங்க? ஏன் நீ டையான் முரட்டு முட்டு நல்லா அது கிடையாது. முரட்டு முட்டெல்லாம் யாரு கொடுக்க சொல்லுங்க? முரட்டு முட்டெல்லாம் யாரு கொடுக்க சொல்ல, சரியா? முரட்டு முட்டெல்லாம் யாரு கொடுக்க சொல்ல, ஓகேவா? இந்தியா 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, வைபர்ட்ட ஒரு பதில் இருக்கும். வைபர் ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம் ப்ரோ, ஒரு கதையா வந்து ஒரு இதாயிடுச்சு ப்ரோ, ஆனா கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கான்செப்ட். சரி, ஒரு 5 வருஷமா எடுத்ததுனால அந்த படம் இப்படி சொல்லுவாரு வைபர். ஏன்ட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு படமாயா அப்படின்னு. நான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துல நீங்க யாரா இருக்கீங்கன்றது இருக்கு. நீங்க விஜய் ஃபேனா இருக்கீங்களா, உண்மையிலேயே வந்து காமன் பீப்புளா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே விஜய் படத்துக்கு காமன் பீப்புளா மாறிடுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அஜித் ஃபேன் நான் என்ன தெளிவா சொல்றேன் கேளுங்க. அதாவது நானே வந்து சோசியல் மீடியாவோட அந்த மாப் மென்டாலிட்டி மைண்ட் செட் வந்து உங்க மனசுக்குள்ள ரொம்ப இறங்கிடுச்சுங்க. இல்ல நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து அடிச்சு புடிச்சு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு உடனே அங்க போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் என்னோட ஸ்டாண்ட். என்ன அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து அவசியம் கிடையாது, நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுதான். இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுன்னா ரிஜிஸ்டர் பண்ற விஷயம் தான். இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்றத பார்த்துட்டு ஒரு நியூட்ரல் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற இது. அதை அந்த ஃபேனா இருந்துட்டு பண்ண வேண்டாமன்றதுதான் என்னோட பாயிண்ட்டும். நான் அதை வந்து வச்சுட்டேன். அதே டைம்ல எதுக்காக பண்றாங்கன்னா, அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கட்டும். இப்ப இதனால எந்த இம்பாக்டும் ஆக முடியாதுன்ற ஒரு விஷயம் தான். அதாவது இதனால நாளைக்கு அது மெச்சூர் கிடையாது. கெட்ட வார்த்தைலாம் திட்டிக்கிறாங்க. கெட்ட வார்த்தைலாம் எல்லா ஃபேன் பேஸும் தாங்க ஒரு செட் இருக்கும். ஆடியோ லான்ச் ஒரு நிமிஷம், ஆடியோ லான்ச் வைக்கிறாங்களே தெரியாது. இல்ல ஹரிஷ், அந்த வெங்கட் ஒரு ட்வீட் எடுத்து பாருங்க. அந்த சாங் வந்திருப்ப நீங்க வந்து அந்த சாங் வந்து ரொம்ப உலகத்திலே கேவலமான சாங்லாம் கிடையாதுங்க. ஆனா ஏன் இவ்வளவு ரேக் பண்றீங்க? யார் பண்றாங்க? ஒரு அஜித் ஃபேன் பண்ணிருந்தா, சூர்யா ஃபேன் பண்ணியிருந்தா, ரஜினி ஃபேன் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க பேசுறாங்கன்னா ஓகே. அதை தாண்டி இவங்களே வந்து ரியாக்ஷன் ஓவரா, அதாவது இப்படின்னா இந்த பழைய சினிமாலாம் வரும்ல, ஓவர் எமோஷனை குறையான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இவ்வளவு எமோஷன் போடுறீங்க அப்படின்னு தான் இருக்கும். இன்னொன்னு ஆடியோ லான்ச் மேட்ரு. இப்போ ஆடியோ லான்ச் நடக்குதா இல்லைன்னு தெரியல, ஓகே. நடக்காமலே இருந்தாலும் அது விஜயோட காலாக தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆடியோ லான்ச் வைக்கணுமா வேணான்றது விஜயோட கால், அவ்வளவுதான்.
நீங்க போய் அசிங்கமா வெங்கட் பிரபு, ஏஜிஸ், அர்ச்சனாவை இவங்க எல்லாத்தையும் எங்க அசிங்கமா நீங்க திட்டிட்டு ஏதோ உட்காருங்க. ஒரு 10 பேர் 5 பேரை பார்த்துட்டு இப்போ சொல்றீங்க இங்க ஆடியோ லான்ச் இல்லன்றதெல்லாம் இன்னைக்கு இஷ்யூவே கிடையாது ப்ரோ. யாருமே அந்த மாதிரி பேசல. எக்ஸ்ட்ரீம் ஃபேன்ஸ் நாங்க தான் ப்ரோ. டெய்லி அந்த ஸ்பேஸ்ல மாதிரி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேர் பண்றது மட்டும்தான் இப்படி பாக்குறீங்க. பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னது வந்து நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது நான் ஒத்துக்கிறேன். அது நடந்துச்சு. அது வேணான்றதுதான் என்னோட அவ்வளவு விஷயம். மோசமான பாட்டெல்லாம் இல்லைங்க அது. அவ்வளவு அதுக்கு எனக்கு மோசமான எனக்கு பாட்டுலாம் இல்லைங்க. பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொன்னோம். அதே மாதிரி நீங்க சொல்ற ஒரு 60% ஆஃப் த பேரு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இப்ப 2 நாள் கழிச்சு அதே பீப்புள் தான் வந்து பாட்டு நல்லா இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்து அவங்க மைண்டா அவங்க ஸ்பீக் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இதை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோர் ஓவர் அவங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ்னா நம்மளோட ஒரிஜினல் இதை நம்ம சொல்றது மூலமா இந்த படத்துக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல ஹரி, கிடையாது. நீங்க அதெல்லாம் மத்த கிடையாதுங்க. fans ஹரிஷ், க்கு problem நீங்களே ஹரிஷ் ஒரு உங்களுக்கு ஸ்பேஸ் புரியல, போட்டு உங்களுக்கு எல்லாரும் புரியல. திட்டுனீங்களா இல்லையா? நிறைய ஒரு விஜய் ஸ்பேஸ் ஃபேனா நடத்துனீங்களா நிறைய இல்லையா? இல்லைங்க. புரியல. நீங்க நிறைய ஹரிஷ் ஹரிஷ் நிறைய விஜய் ஃபேனா உங்க கூட இருக்க அரசியல் கட்சியில இருக்க உங்களை மாதிரி ஆளுங்க ஒரு கட்சியை விரும்புறவங்களும் இருக்காங்க. இந்த பழைய படத்துல காட்டுவாங்கல்ல, ஊருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கும், போனோடனே வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி கத்தி சொல்லிட்டு வந்து நிப்பான். ஐயோ அவனே பேசிக்கிட்டே இருக்கான், அவனை விடாதீங்க வெட்டிக்காமனு ஒருத்த கத்துனோன்னு எல்லாரும் சேர்ந்து தர்மடி அடிப்பாங்கல்ல. இந்த கணக்காக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே விஜய் ஃபேன் ஐடியல் இருக்கவங்களாம் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. நிறைய பேர் அதுக்குள்ள வந்து பதுங்கி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய அடி கிரியேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு விஜய் ஃபேனை போட்டோன்னே ஆமா ஆமா விஜய் ஃபேன் அது சொல்லிட்டான், விஜய் ஃபேனே அதை சொல்லிட்டானே, ஆமா உண்மையை தான் சொல்லியிருக்கான், அவன் உண்மையை சொல்லிக்கிட்டோம் சொல்லாம போயிட்டோம். ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்றன்ற பேர்ல நீங்க பண்ற பாத்தீங்களா, ரொம்ப ஓவரா இருக்கு சீரியஸா. நாங்க அதை ஒரு ரொம்ப ரொம்ப 2 ஓவரா நாளா அதை இருக்கு. ஆனா அட்ரஸ் அந்த பண்ணி இப்ப அந்த சூழ்ச்சி எல்லாருமே உங்களுக்கு புரியல. இல்லங்க. உங்களுக்கு அந்த சூழ்ச்சி புரியவே இல்லை. ஐயோ ப்ரோ புரியுது ப்ரோ. நாங்களும் எல்லாத்தையும் க்ளோஸா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதை அட்ரஸ் பண்ணி எங்க சைட்ல சால்வ் பண்ணிட்டு இப்ப யாருமே வந்து அந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் இப்ப 2 நாளா பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்த போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பேஸ் போச்சு. எங்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சு. பட் அதை நாங்க அட்ரஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது எதுவுமே ஆன்லைன்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸ்ன்னு இருக்கும் போது இந்த இன்டிஃபரன்சஸ் எல்லாம் குவைட் நேச்சுரல். அது நம்ம சைடு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இதனால எதுவுமே ஆகாது. நாளைக்கு படத்தை ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் படம்னா பீப்புள் வந்துருவாங்க. அந்த அந்த கலெக்ஷன் எவ்வளவு வரும் அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எதுவுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். பீஸ்டா இருந்தாலும் நடக்குது, நல்லா ஓடின படம் லியோவுக்கும் நடக்குதுன்ற போது அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஐயோ இது தப்பா போயிடுச்சு, இதனால பெரிய பாதகம் ஆயிடுமோ, ஐயோ இதனால விஜய் கீழே போயிடுவாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் கிடையாது. எவ்வளவு பெருசா பண்ண போகுதுன்றதை நோக்கிதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மத்த படத்தை கம்பேர் பண்ற மாதிரி நீ ஹைப் கம்மி தான். பட் நாளைக்கு படம் வந்து அந்த ப்ராடக்ட் அதை ப்ரூவ் பண்ணிருச்சுன்னா அதோட மேக்னிடியூட் வேற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு இவ்வளவு நாளா பாத்துட்டோம், இவ்வளவு படம் பாத்துட்டோம். இது ஒன்னும் விஜயோட 2வது படமோ இல்ல ஃபர்ஸ்ட் ஹிட்டோ செகண்ட் ஹிட்டோ கிடையாது. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. லோ ஹைப்ல வந்து அதிகமா ஓடின படமும் இருக்கு. சோ எல்லாமே ஒரு இதுதான் அது. ஆனா எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்டிஃபரன்சஸ் இருந்தாலும் அதை சேர்ந்து பேசி ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாருமே. நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் பண்ணுவாரு, இன்னொருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஸோ அது அந்த ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்தோடனே உடனே நெகட்டிவா வந்து போஸ்ட் பண்ணிருக்க வேணாம். அதுவும் என்னோட கருத்து தான் அதுவும். பட் பண்ணிட்டாங்க. பட் அகைன் வி பேக் இன் டு ட்ராக். அது 2 நாளா பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிப்பீட் வாட்ச்ல நல்லா இருக்குன்னு நல்லா இல்லாதவங்க சொன்னவங்க எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலா போறதை விட யூ கேன் ஸ்டாப் டாகிங், லைக் you can try to stop tagging Yuvan Shankar Raja or Venkat Prabhu because the team is இல்ல ப்ரோ, வெங்கட் பிரபு என்ன பண்றாருன்னா நெகட்டிவா போட்டாதான் அவரு ரியாக்ட் பண்றாரு. ஏதாவது திட்டி போட்டா அவர் உடனே அதையும் ரியாக்ட் பண்றாரு அவர் சைட்லயும். அது அவரோட ஃபன்னா கூட அவர் பண்ணலாம். பட் அவர் பாசிட்டிவ் ட்வீட்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். பட் அவர் நெகட்டிவா ஏதாவது போட்டீங்கன்னா ஒரு கிண்டல் பண்றாரு. முன்னாடி அந்த டீமை நெகட்டிவா இம்பாக்ட் பண்ண கூடாதுல, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டீமை ரொம்ப நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த லெவல் ஆஃப் இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கோட் டீமையே வந்து எதுக்கடா விஜய் வச்சு படம் எடுத்தீங்க நீங்க, அந்த அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. அது ஏன்னா அவங்களுக்கே புரியல, ஏன் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம சும்மா